ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. நல்ல ஒரு பால் புட்டிங், மில்க் புட்டிங். அதாவது கிட்டத்தட்ட சீம்பால் டேஸ்ட்டில் நம்ம செய்யக்கூடிய இந்த மில்க் புட்டிங் சீம்பால் இல்லாமல் பாக்கெட் பால் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோங்க. சீம்பால் மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரியும். பசுமாடு குட்டி போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக கிடைக்கிற அந்த திக்கான பால், கொலஸ்ட்ரால் மில்க்கு, அது நல்லா திக்காக இருக்கும். அதில் அந்த சர்க்கரை, ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கேக் மாதிரி வேக வச்சு கட் பண்ணி சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கிராமங்களில் மாடு வளர்த்துற இடங்கள்லாம் அது ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். பட் சிட்டி லைஃப்குள்ளே அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர், கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அப்படி அந்த சீம்பால் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு மிஸ் பண்ணுற சமயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாங்க. கிட்டத்தட்ட அந்த சீம்பால் டேஸ்ட்லேயே ஜம்முன்னு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு அகலமான பவுலில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக அதிகம் புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கணும், ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கணும். புளிச்ச தயிர் ஒத்து வராது. அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் இப்போ மோஸ்ட்லி எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது. ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா குவிச்சு அளந்து பால் பவுடர் சேர்த்தாச்சு. இப்போ இந்த தயிரையும் பால் பவுடரையும் நல்லா கட்டியில்லாமல் கலந்துக்குவோம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஒரே சைடாக அப்படி கலந்து விடுங்க. பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இங்கே நான் சேர்க்கிறது காய்ச்சாத பால், நார்மல் பேக்கெட் பாலை இங்கே சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். அகைன் நல்லா கலந்துருங்க. நல்லா கட்டியில்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். மில்க் மைட் கண்டென்ஸ்டு மில்க். நம்ம இங்கே நல்ல இனிப்பான பால் பவுடர் கூடவே இங்கே கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த இனிப்பே வந்து போதுமான அளவு இருக்கும் நம்மளுக்கு அந்த மில்க் புட்டிங்கில். இல்லை எங்களுக்கு இன்னும் நல்ல தித்திப்பாக வேணும்னு விருப்பப்படுறவங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பட் இதுவே வந்து சரியாக இருக்குங்க. அது நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டாச்சுங்க. இனி இந்த பாலை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணினோம்னா நல்லா பக்காவாக கேக் மாதிரி வருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துப்போம். நான் இங்கே ஒரு கேக் டின்னில் ஊற்றி எடுத்துக்கிறேன். கேக் டின் அல்லது ஒரு டிஃபன் மூடியுள்ள ஒரு டிஃபன் பாக்ஸு இல்லை ஒரு நல்ல ஒரு கப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு அகலமான கப்பாக இருந்தால் ஈவனாக வெந்து வரும். ஸோ அதை பார்த்து எடுத்துக்கங்க. இப்போ இந்த கேக் டின்னில் கலந்து வச்சிருக்கிற அந்த பாலை வந்து சேர்த்துருவோம். இப்போ கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ இது மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை இப்படி தூவி விட்டுருவோம். ஒரு சிலர் ஏலக்காய் பொடியோட கொஞ்சம் சுக்கு சேர்த்து பொடிச்சு தூவுவாங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கங்க விருப்பப்படுறவங்க வேணும்னா. பட் நான் இங்கே ஏலக்காய் பொடி தான் சேர்க்கிறேன். இது மேலே ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ தூவி விட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஒரு அழகான கலரும் கொடுக்கும். அதுக்கு வேண்டி இந்த குங்குமப்பூ தூவியாச்சு. அடுத்தது இந்த பாத்திரத்தை நல்லா கம்ப்ளீட்டாக மூடி வச்சுட்டு தான் நம்ம ஸ்டீமிங் பண்ணணும், ஆவியில் வேக வைக்கணும். ஒரு தட்டு அல்லது இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலை வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக மூடிடுங்க. அப்போ தான் ஆவியில் வேக வைக்கும் போது தண்ணி உள்ளே போகாது, கரெக்டாக பக்குவமாக கெட்டியாக வெந்து வரும். இங்கே இட்லி பானையில் தண்ணி வச்சு ஸ்டீமிங் பிளேட் போட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை அப்படியே எடுத்து அந்த ஸ்டீமிங் பிளேட் மேலே வச்சு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் நல்லா நம்ம வேக வைக்கணும். நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடும், நல்லா கேக் மாதிரி கெட்டியாயிரும். இப்போ 45 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரி மூடி வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். ஏன்னா தண்ணி வந்து மேலே கலெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கேர்ஃபுல்லாக எடுத்து வெளியே வச்சுருவோம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஒரு 1-2 மணி நேரம்னாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலானதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக பீஸ் வரும். இப்போ நல்லா 1-2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுத்தாச்சுங்க. நல்லா கெட்டியாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே தட்டில் கவிழ்த்து போட்டு எடுத்துருவோம். வா, நல்லா தட்டில் கவிழ்த்து போட்டு எடுத்தாச்சு. இனி இதை இன்னொரு பிளேட்டில் மேல் பக்கமாக திருப்பிக்குவோம். வா,
அவ்வளோதாங்க, அருமையான புட்டிங், மில்க் புட்டிங், சீம்பால் டேஸ்ட்டில் இருக்கிற இந்த அருமையான மில்க் புட்டிங் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இன்னி அழகாக கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நல்ல பால் பவுடர், அந்த கண்டென்ஸ்டு மில்கெல்லாம் பாலோடு சேர்த்து நம்ம கரைச்சி செய்கிறதால கிட்டத்தட்ட ஒரு பால்கோவா டேஸ்ட்டு, அது புட்டிங் டெக்ஸ்சரில் ஆல்மோஸ்ட் அப்படியே நம்மளுக்கு அந்த சீம்பால் டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சீம்பால் கேக்கை மிஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புட்டிங் ரொம்ப பிடிக்குங்க. சீம்பால் யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அருமையான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.